அப்போது குதும்பை சித்தர் சொல்கிறாரு, தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை, தேவாரம் ஏதுக்கடி அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன, ஒரு மனிதனுக்கு ஒரு திண்ணை கூடமாக கிடைக்காம இருக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் அந்த யோசனை தான் வரும். ஆனால் அவர் சொல்கிற திண்ணை அது இல்லை. ஒரு மனுஷனுடைய தலையில் உச்சின்னு ஒன்று இருக்குது, நெத்தின்னு ஒன்று இருக்குது. இந்த புருவ மையம்தான் தாவாரம்னு சொல்கிறாரு. இந்த புருவ மையத்தை அவர் ஏன் தாவாரம்னு சொல்கிறாருன்னா, 10வது வாசல் திறக்கணும், திறந்தால்தான் கடவுளை பற்றி அறிய முடியும். இந்த 10வது வாசல் திறக்காதவன் படிச்சுட்டு பேசலாம், கடவுளை பார்த்துட்டு பேச முடியாது. கடவுளை பார்த்துட்டு பேசணுன்னா இந்த 10வது வாசல் திறக்கணும். அப்போது இந்த 10வது வாசல் திறந்தால் தான் அவன் கடவுளை பற்றி பேச முடியும், சரியான உண்மையை சொல்ல முடியும், சரியான வழியை காட்ட முடியும். அப்படின்றதுக்காக அதை சொல்கிறாரு. இந்த புருவ மையத்தை தாவாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது திறந்துடுச்சுன்னா நான் தேவாரம் பாடலாம், கடவுளை பற்றி நான் பேசலாம். இது திறக்காத நான் எங்கே கடவுளை பற்றி எனக்கு என்னத்துக்கு பேசி என்ன பண்ண போகிறேன், நான் எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி அப்படின்னு ரொம்ப தெளிவாக, தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை, தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய் அப்படின்றார். குதம்பைனா பெண்ணுன்னு அர்த்தம், குதும்பைனா தொங்கட்டம்னு அர்த்தம். இப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுத்துன்னு வர்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சுக்குண்டு மிளகுண்டு வெங்காயம் தானுண்டு என் காயம் உன் காயம் ஏதுக்கடின்றார். அப்போது சுக்கு, மிளகு, வெங்காயம் இது 3 பொருளை பற்றி சொல்கிறார். ஒரு மகான் ஏன் இந்த 3 பொருளை பற்றி சொல்கிறாருன்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம உடலில் 5 பஞ்சபூதங்கள் அடங்கி இருக்குது. இது ஒன்று உடல்ன்றது மண்ணாக இருக்குது, தலைன்றது ஆகாயமாக இருக்குது. ஆனால் இது 2 இப்படி இருந்தாலும் உள்ள 3 பொருள் இயக்கம் நடத்துக்குது. நீர், நெருப்பு, காற்று. இந்த 3 பொருள் தான் நம்மளை இயக்குது. இந்த இயக்குற 3 பொருளை பற்றி தான் சுக்கு, சுக்கு என்றால் வாயு, மிளகு, மிளகு என்றால் சூடு, வெங்காயம், வெங்காயம் என்றால் நீர், நீர், நெருப்பு, காற்று. இந்த 3ம் சேர்ந்து தான் என்னை வழி நடத்துது. இதில் என்னடா உன் காயம் எனக்கு தேவை, எனக்குள்ளே இருக்கிற காயத்தை நான் 3ஐயும் ஒன்றா சேர்த்தேன்னா நான் மகான் ஆகிடுவேன்னு. அதனால் சொல்கிறார், சுக்குண்டு மிளகுண்டு வெங்காயம் தான் உண்டு உன் காயம் ஏதுக்கடி குதம்பாயிட்டா. இன்னொருத்தருடைய உதவியே எனக்கு தேவைப்படாது. இந்த 3 நான் ஒன்றா சேர்த்துட்டேன்னா, இந்த 3ம் ஒன்றா சேர்க்கணுன்னா ஒரு நல்ல குரு வேணும். அந்த குரு சொல்படி நடந்தால்தான் இந்த 3ம் ஒன்றா சேர்க்க முடியும். அப்படின்றது தான் குதும்பை சித்தனுடைய பாடலினுடைய விளக்கம். இதையெல்லாம் நம்ம கேட்டு புரிஞ்சு நல்லபடியாக பயணம் பண்ணிங்கன்னா, தெய்வ வழிபாட்டில் போலி எண்ணங்கள் வச்சுக்கின்னு தயவுசெய்து யாரும் ஈடுபடாதீங்க. உங்களால் முடியாத விஷயத்தில் போய் மல்லு கட்டாதீங்க. யாருக்கு மனம் அதில் ஈடுபடுதோ, யாருடைய மனம் அதை அடையணும்னு நினைக்குதோ அவங்க மட்டும் ஈடுபடுங்க. மீதி தெய்வ வழிபாடு, கோயில், குளங்கள், பக்தி, பூஜை, புனஸ்காரங்கள் இதையெல்லாம் பண்ணுங்க. ஆனால் ஆன்மீகம்ன்றது ஞான வழியை தேடுறது கொடுமையானது. அது ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த கடுமையை தாங்கிறவங்க மட்டும் இதில் பயன்படுங்க. மற்றவங்க, முடியாதவங்க யாரும் இதில் வீணாக வந்து அவஸ்தைப்பட்டு என்னால் முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. இதான் நான் உங்களுக்கு சொல்கிற நன்றி உரை. வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறப்பும் இறப்பும் உடலுக்குண்டு, பிணியும் மூப்பும் அதற்கு உண்டு. பிறப்பும் இறப்பும் உடலுக்குண்டு, பிணியும் மூப்பும் அதற்கு உண்டு. இன்பமும் துன்பமும் மனதுக்குண்டு, இன்பமும் துன்பமும் மனதுக்குண்டு. பற்றும்
சண்முகன் ஆலயமாம் அன்பே அவனது மந்திரமாம் அன்பே சிவமான ஆலயமாம் அன்பே அழகன் ஆலயமாம் அன்பே சண்முகன் ஆலயமாம் அன்பே அவனது மந்திரமாம் அன்பே சிவமா